உஷாராணி என்ற பெண்மணி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். இந்த முறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5ஆம் தமிழ்ச் சங்கம்ங்கிற ஒரு இயக்கத்த கூப்பிட்டு, எல்லாருமே சோழன் தெலுங்கன், எல்லா பல்லவர் தெலுங்கர், தமிழர்கள் ஓசி சோறு திங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் ஒண்ணு வந்திருக்குண்ணே. இல்ல நான் அத பார்க்கல. அந்த உஷாராணி தெரியும் எனக்கு. அந்த கர்மம் அந்த பொம்பளை என்ன பண்ணுவான்னா, பொய்ய சொல்லியே தெரியவா. பாவம் உடம்பே பொய். மோரட்டெல்லாம் உத்து பாருங்க. குறு குறுன்னு பாருங்களேன். அந்த உஷாராணிங்க ஏற்கனவே நம்ம தமிழில் ரொம்ப தமிழர்கள்லாம் கேவலப்பட்டோம். அவன் என்ன சொன்னா ஓய்ஸ் வரும்பா நம்மளை சொன்னாலா சொல்லுவா. இப்போ அவளுக்கு என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காசை கொடுத்து முடிஞ்ச வேலை நீ செஞ்சுட்டு இருக்கணும். ஒவ்வொரு தரப்புக்கும் அவங்க ஒரு பிரான்ச் வச்சுருக்காங்க. தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவங்கள வச்சுக்கிட்டு அவங்க ஒரு ஊடகத்தை வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறது. இப்போ அதில் கூடுதலாக என்ன சொல்கிறா, இப்போ அருணாச்சலா அப்போ திருவண்ணாமலை உங்களுக்கு பிடிக்கல, இப்போ அங்கே சிவன் உங்களுக்கு பிடிக்கலையாப்பா, அப்போ நீங்கள் பேரமா ஒரு அருணாச்சலேஸ்வரர்னு சொன்னாலே பரல, அருணாச்சலா என்ன ஆட்டம் பாருங்கள். அந்த திருவண்ணாமலை மாவட்டமே பாருங்கள் இருக்கிற அந்த வியாபாரத்தை பண்ணுறவங்க, கடை வச்சு நடத்துகிறவங்க, கம்பெனி வச்சு நடத்துகிறவங்க எல்லாம் காலி பண்ணி விட்டு தெலுங்கு ஆட்களாகவே உள்ள விட்டு இப்போ மொத்தமே தெலுங்கு மாவட்டமாக மாறி போச்சுங்க. அது தமிழ்நாட்டில் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு மாவட்டம் மாறி போச்சு. அதுக்கு முழுக்க யாருக்கார நினச்சிட்டு இருக்கீங்க? எங்கள் அண்ணன் சேகர் பாபு. அவர் தான் வந்து அறநிலைத்துறை அமைச்சர். அவர் யார்? அவர் ஒரு ஆந்திராக்காரர். அப்போ தெலுங்கை தாய்மொழியை கொண்டவர். இப்போ ஓங்கோல் குடும்பம் இங்கே கோபாலபுரத்தில் ஓட்டிக்கிட்டு இருக்கல, அந்த ஓங்கோல் குடும்பத்தோடய ஓட்டிக்குவார். அவருக்கு அங்கே என்ன வேலை தெரியுங்களா? அந்த பொறுப்பு அரசு கொடுத்துருக்க பொறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர். அந்த வேலையை அந்த ஆளு ஒரு நாள் செஞ்சானா இருக்காது, அவர் செய்யவும் மாட்டார்.